வணக்கங்க. நம்ம காளாங்கிற மாட்டுக்கு அறுக்கிறது பார்த்திங்கன்னா, இது அறுக்கிறதுக்கு 2 கையாலும் அறுத்தா நல்லாவே சேரும். நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால் அறுக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்திங்களா, இப்படி வட்டம் வட்டமாக இப்படி அறுத்து வச்சுருப்போம். அறுத்து வச்சுட்டு அங்கே ஒரு இடத்த இருக்கும், 2-3 இடத்த அறுத்து வச்சுட்டேன். இன்னும் அங்கெல்லாம் அறுக்கணும். இது நிறைய மாடு இருக்கிறவங்கலாம் இதை அறுத்து போடுறது சிரமந்தான். அறுக்கலாம், ஆனால் நிறையா இருக்கணும். இது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் வளர்த்தியே இவ்வளோ இருக்கும். நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வட்டம் அறுத்தாவே போதும். இதில் ஒரு பயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாம்பு இருக்கும். அதுதான் கொஞ்சம் பயம். அதில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அதிகம் தூக்க முடியாது. இது ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது ஃபுல்லாக. ஒரு பெரிய கட்டெலாம் அறுத்தோம்னா 2 பேர் ஒருத்தர் தூக்கி வச்சா தான் பைக் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் மாட்டுக்கு தீனி இல்லாததுக்கு என்ன பண்ணுறது, இதான் பண்ணணும். அது மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, காடு பூரா ஈரமாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா, ஈரம் காயில். அந்த வயலும் எல்லாமே அப்படி தான் இருக்குது. சோளத்தை ஒடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம மாட்டுக்கு சோள நாற்று விட முடியும். அதை வச்சு வைக்கல் இருக்குது மாட்டுக்கு, அதை போடுறது. பொதுவாகவே பகல் நேரங்களில் பச்சை போட்டு நைட்டில் வைக்கோல் இது மாதிரி தீனி போட்டோம்னா மாட்டுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் பகலில் வைக்கோல் போட்டு நைட்டில் பச்சை தீனி போடணும்னு சொல்லி போடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இதில் எல்லா இடத்துலையும் இன்னும் புல்லு பெருசாக ஆகலை. இந்த புல்லு அப்படியே வட்டம் வட்டமாக தான் இருக்குது. பத்து மாடு இப்படி வச்சுருக்கவங்களாம் இதெல்லாம் அறுத்து இது பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் 2 மாடு, ஒரு மாடு இப்படி வச்சுருக்கவங்க 2 மாடு வச்சும் இது மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே தாண்டிச்சுனாவே தீவனம் வயலில் வச்சு வெட்டி போடுறது இது மாதிரி